ரூபாய் 7 கோடி கொள்ளையடிக்கப்பட்ட கார் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சித்தூர் அருகே இந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜா இணைந்திருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். இப்ப கார் பறிமுதல் செய்யப்பட்டிருக்க நிலையில யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய இந்த 7 கோடி கொள்ளை வழக்குல தற்போது காரானது சித்தூர் அருகே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சிசிடிவி காட்சிகளின் ஆதாரங்களை வைத்து அந்த நிறத்திலான கார் எங்கெல்லாம் பயணித்திருக்கிறது அந்த விவரங்களை சேகரித்த போது போலீசாருக்கு ஒரு டோல்கேட்ல ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்குது. அந்த ஃபுட்டேஜை ஃபாலோ பண்ணி போகும்போது ஒரு கார் தனிமையா நிறுத்தப்பட்டிருக்கிறது சித்தூர்ல. அதை பெங்களூரு சிசிபி போலீசார் மீட்டிருக்காங்க. அப்போது மீட்கப்பட்ட அந்த கார்ல எந்த பணமும் இல்லை அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. இந்த தகவலை முதல்வர் கூட, கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூட உறுதி செய்திருக்கார். அது மட்டுமல்ல, இந்த கார் நம்பர் பிளேட் மாற்றியது தொடர்பாக தற்போது 2 சந்தேகத்திற்குரிய நபர்களை போலீசார் கைது செய்திருக்காங்க. அவர்கிட்ட விசாரணையானது போய்கொண்டிருக்கிறது. என்றால் அந்த மாற்றப்பட்ட நம்பர் பிளேட்டுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு, அந்த 2 பேருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அடிப்படையில விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் குற்றவாளிகள் திருப்பதியில பதுங்கி இருக்கிறதா கிடைச்சிருக்க தகவலின் அடிப்படையில் அவர்களை சுற்றி வளைக்கும் பணியிலும் பெங்களூரு போலீசார், அதே போல ஆந்திர போலீசாரும் இணைந்து செயல்பட இருக்கிறார்கள். ஏற்கனவே அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில இன்னும் சற்று நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விடுவார்கள் என்ற தகவல் போலீஸ் வட்டாரங்களிலிருந்து தெரிய வருகிறது. முதல்வரும் இதைத்தான் உறுதி செய்திருக்கார். குற்றவாளிகள் குறித்த தகவல் கிடைத்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும், கார் கிடைத்திருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்திருக்கார் முதல்வர் அதிகாரப்பூர்வமாக. அதே போல பணத்தை பொறுத்த மட்டும் எங்கே பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற தகவல் தற்போதைக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதையும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா.